ஒன்றே ஒன்றை மனதிலே தாங்கிக் கொள்ளுங்கள். இந்த இம்மையினுடைய தற்காலிக வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தராங்க, எவ்வளவு முக்கியத்துவம் தரோம். அதை விட அதிகமாக முக்கியத்துவம் தரக்கூடியது இதுதானுங்க. வேற எதுக்கு முக்கியத்துவம் தரணும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, நீ சேர்த்த காசு, பணம், குடும்பம், அத்தனை உறவும் எத்துபவுல் மைத்த சலாசா, 3 விஷயங்கள் பின்தொடர்ந்து வரா மாதிரியே இருக்கும். எரிஜு சுனானி, 2 வந்த வழி தெரியாம திரும்ப போகும். அகலுகோ மாலுகு, ஒன்று அவருடைய குடும்பம், மற்றொன்று அவர் சேர்த்த செல்வம். எதுவாது இங்க நிலையா இருக்க போதா? எது இருக்கும்? ஒய்யபுக்கா அமலுகு, அவர்களுடைய நற்கருமங்களும் அவர்கள் செய்த அமல்கள், செயல்கள் மட்டும்தான் அவர்களோடு கபரிலும் இருக்கும், மறுமையிலும் இருக்கும். எனவே அதுல மனதில் நிறுத்திக்கிறங்க. எதையும் நாம் மாறி எடுத்து விட்டு இந்த உலகத்திலிருந்து போக இயலாது. ஒரு தற்காலிகமான வாழ்க்கை, அதிகபட்சமாக ஒரு 100 வருடம் கணக்குப்பட்டா கூட அதை விட பன்மடங்கு நாம் வாழுகிற இடமாக இருக்க போறது இந்த கபரு. அதை விட அதிகமாக வாழக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடியது ஆகிரத், மறுமை. இம்மை என்பதை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் அழகா சொல்லுவாங்க, லா ஐஷ இல்ல ஐஷுல் ஆஹ்ரா. இந்த உலக வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே கிடையாது, ஆகிரத்தினுடைய வாழ்க்கை தான் வாழ்க்கைம்பாங்க. அதனால அதை தயவு செய்து மனதில் நிறுத்திக் கொள்ளுங்க. அல்லாஹ் போதுமானவன்.